உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தர அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் செய்தி. திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே தீபத்தை ஏற்ற சொல்லி ஹைகோர்ட்டு ஆர்டர். அதை செயல்படுத்தி அதனுடைய விஷயத்தை கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். நம்மளாம் நினச்சிட்ருப்போம், ஆஹா ஹைகோர்ட்டை ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதை எதிர்த்து, நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணுறாங்க. மேல்முறையீடு யார் செய்கிறா? இந்து அறநிலையத்துறை, நம்ம தமிழகத்தை சேர்ந்த. ஏயா, ஒரு மலை உச்சியில் போய் தீப ஏத்தனை உனக்கு என்ன? ஏற்கனவே மாட்டுக்கறி அந்த கறி இந்த கறின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அங்கே 5 லட்சம் பேர்த்த கூட வச்சிங்க. இப்போ ஒரு நீதிமன்றத்தில் உத்தரவாயிருக்கு. இதை வேறு யாராவது எதிர்த்தாங்களா? வேறு யாராவது இந்த இடத்துல என்ன அங்கே போய் தீபம் ஏற்றினா என்ன? அதுக்கு அப்பீல் போயிருக்கு. அதனால் இதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியாச்சு. உடனே லோக்கல் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரீங்க. அவர் உடனே நீதிபதி, ஆஹா இந்த மாதிரி ஆகிப்போச்சா, இதை மத்திய அரசுனுடைய துணை இராணுவ துணையோடு போய் ஏற்றுக்கிறாங்கிறார். ஆர்டர் போடுறாரு. எப்படிப்பட்ட ஆர்டர் பாருங்கள். அவங்களே உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. நம்ம போலீஸ்காரங்க பின்னாடி இருந்து யார் இதை ஊக்குவிக்கிறா? தமிழ்நாடு அரசு. ஏன் பேரை கெடுத்துக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுடைய செயல் திட்டங்கள், அதான் 4000 கோடி, என்னன்னு சொல்ல மாட்டேன், 4000 கோடினாவே மக்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு கேவலம். 1000 கோடின்னா மக்களுக்கு தெரியும். ஒன்று சாராயம், ஒன்று வடிகால் பிரச்சனை. ஏன் இன்னும் உங்கள் ஓட்டை நீங்களே குறைச்சிக்கிறீங்க? சரி, ஓட்டு தான் போகுது, வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஒரு இந்துக்கள் மனசை புண்படுத்தி உங்களுக்கு என்ன ஆக போகுது? இந்துக்கள் மனசை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு எதாவது ஆக போதா? அந்த இடத்துல போய் தீபம் ஏற்றினாதான் என்ன? எல்லாமே ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் பிரித்து ஆள வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டுக்காக அரசியல் செய்கிறத நிறுத்துங்க. ஓட்டுக்காக அரசியல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு 10 சீட்டாவது வருவீங்க. 2026 நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத தோல்வி தான் இன்றைக்கி சொல்கிறேன் நான். நீங்கள் ஏன் இப்படிலாம் உங்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிறீங்க? சரி, இதெல்லாம் போட்டோம். அப்பீல் போயிருக்கீங்க. எதுக்கு? சிபிஐ விசாரணைக்கு தடை பண்ண சொல்லி அப்பீல். கரூர் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, அப்படியே தூக்கி போட்டது. ஒரு அரசியல் கட்சியில் கூட்டம் சேர்ந்து 41 பேர் செத்து போனால் கூட்ட நெரிசல்லாம் உலகத்துலேயே இந்த மாதிரி இல்லை. கோடிக்கணக்கான பேர் கூட்டம் சேர்ந்தப்போ கூட இத்தனை பேர் சாகலை. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. அது விடு. நான் கேட்டால் இவன் தமிழக வெற்றி கலந்து ஜால்ரா அடிக்கிறான். ஆனால் ஜால்ரானே வச்சுக்கோ. நாமக்கல் எம்ஜிஆர் டிவி கேட்க ஆதரவுன்னே வச்சுக்கோ. அது ஒரு பக்கம் போட்டோம். அதை போய் சிபிஐ விசாரணையில் உனக்கு என்ன? நீங்கள் எதுக்குமே சிபிஐ விசாரணையை கேட்கலையா? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ எத்தனை இடத்துல கேட்டீங்க? இது பூரா உங்களுக்கே தெரியும். நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் துணை இராணுவத்தையே தடுத்து நிறுத்துது போலீஸு. பிரதமர் எதுக்குறீங்க? நாட்டில் அதான் சிந்து நதியை நிறுத்தினதுக்கு இங்கே இருந்து ஒருத்தன் எதுக்குறான். யாரை கேட்டு கட் பண்ணுறீங்க? அங்கே இருக்கிற மக்களுக்கு தண்ணி முக்கியம் அப்படிங்கிறான். என்னமோ பெரிய ஜீவகாரியத்தை பற்றி பேசுகிறவன் யாரும் தெரியுதில்ல. அப்போ என்ன நடக்குது? எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள்? இன்றைக்கி நீதிபதியவே குறை சொல்கிறான் கம்யூனிஸ்டுக்காரன். அவன் சொல்கிறான், எப்படி தீர்ப்பு இப்படி சொல்ல போச்சு? ஏயா, யாருக்கிட்ட விளையாடுறீங்க? சாமி கும்பிட்ற விஷயத்தில் விளையாண்டிங்கன்னா அந்த தெய்வமும் சேர்ந்து தண்டிக்கும். மக்கள் தண்டிக்க போகிறாங்க உங்களை. இனிமேல் இந்த ஜென்மத்தில் நீங்கள் இனிமேல் ஆட்சியில் அமர முடியாது. இன்றைக்கி சொல்கிறேன் நான், புரட்சி தலைவர் ஆன்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் இந்த ஜென்மத்தில் ஆட்சிக்கு அமைக்க முடியாது. என்ன நடக்குதுங்க? அரசியலாக கேவலமாக இருக்குது அரசியல். இந்த அரசியல் பண்ணுறதுக்கு பேசாமல் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டிங்கல்ல. தனி ஃப்ளைட் எடுத்து ஓடுங்களேன். அவன் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, தீவுகளாக விலைக்கு வாங்கியிருக்கீங்க, போயிடுங்களேன். இந்த ஒரு பிரேமானந்தாவை அது ஒரு சாமிகள் போன மாதிரி, அது நித்யானந்தா, பிரேமானந்தான்னு வருது, நித்யானந்தா போன மாதிரி போயிடுங்களேன். ஏன் நாட்டை கெடுக்கிறீங்க? சாமி இல்லை, தெய்வம் இல்லை, எல்லாம் யாருமே இல்லை இல்லை இல்லை. சரி, சாமி இல்லைன்னு வச்சுக்கலாம்.
சாமி மேலே நம்பிக்கை உள்ளவன் கும்பிட்டு போகிறான், உனக்கென்ன? தெய்வம் இல்லைங்கிறது ஒரு கூட்டம் இருக்குது, தெய்வம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணுவானே? தேவையில்லாத பிரச்சனைகளை ஏன் கொண்டு வரீங்க? ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினா நீதிமன்றத்தை மதி, நீதிக்கு தலைவணங்கு, புரட்சி தலைவர் எடுத்த படத்தினுடைய பேர். இனிமேலாவது கொஞ்சம் திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, அவன் தண்ணியில் மிதந்துட்டு இருக்கான். காங்கிரஸ் திமுக கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க, உங்ககிட்ட வந்து இதை பேசலாமா? துணை இராணுவத்தை இன்னைக்கு நிறுத்துறீங்க, நாளைக்கு என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்கள் இந்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக, பணம் கொள்ளையாக கொள்ளடிக்கிறதுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கீங்க. இது மாறணும், இந்த நிலைமை மாறணும். அதான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் நீங்கள், அதான் பொதுமக்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடணுங்கிற நிலைமையில் என்றைக்கு மாறுறோமோ அன்றைக்கா திருப்பி ஒரு காமராஜர் வருவார், திருப்பி ஒரு கக்கன் வருவார். நம்ம அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றலாம், புரட்சித் தலைவர் கொள்கையை பின்பற்றலாம். புரட்சித் தலைவர் மாதிரிலாம் இது அன்றைக்கி சொன்ன இன்றைக்கி எந்த கொம்பனாலும் ஆட்சி கொடுக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்குங்க. புரட்சித் தலைவர் மேலே அதான் அவர் கூட பிறந்தவனுக்கு பதவி கொடுக்கல, சொத்து வாங்கி குமிக்கலை. அதனால் இனிமேலாவது திருந்துங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. சம்பாதிச்ச வரைக்கும் போதும். இனிமேல் என்ன யாருக்கோசரம் சம்பாதிக்க போகிறீங்க நீங்களாம்? திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே தீபம் ஏற்றுற விஷயத்தில் இன்னைக்கு அதான் தமிழக காவல்துறை நடந்துக்கிட்ட முறை, தமிழக அறநிலையத்துறை நடந்துக்கிட்ட முறை கேவலமான செயல்னு இதில் நான் பதிவு பண்ணுறேன்.